வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 எண்கள் இதுல பயிற்சி 1ல் 12வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. பின்வரும் ஜோடிகளில் எது சமான எண்களின் ஜோடி ஆகும்? இந்த 4 இருக்கு. இந்த 4 இதுல எது சமானது, ஒரே எண் எது? அப்ப என்ன செய்யணும்னா இது எல்லாத்தையும் நம்ம சுருக்கி பார்க்கணும், கேன்சல் பண்ணி அப்படி சுருங்கிய வடிவத்துக்கு மாத்தணும். அதுக்கு பிறகுதான் என்ன செய்ய முடியும், நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்ப பாருங்க, இந்த கடைசியில இருக்குல்ல, இது நம்ம கண்டிப்பா ஆன்சர் கிடையாது. 7/5 5/7 ரெண்டும் சமம் கிடையாது. அப்ப இது கிடையாது. இந்த 3ல ஏதோ ஒண்ணுதான் நமக்கு ஆன்சரா இருக்க போகுது. முதல் இது செக் பண்ணலாமா பாருங்க. முதல் ஆப்ஷன் நம்ம செக் பண்ண போறோம். என்ன இருக்கு? -20/12. இத கேன்சல் பண்ணுங்க. எத்தனை வாய்ப்பாடு? 4 வாய்ப்பு வச்சு கேன்சல் பண்ணலாமா? 5 20 3 12. அப்ப என்ன வருது? -5/3. இதோட சுருங்கிய வடிவம் -5/3. இங்க இருக்கு +5/3. ரெண்டும் சமம் கிடையாது. அப்ப இது நமக்கு ஆன்சர் அல்ல. இப்ப பாருங்க, ரெண்டாவது ஆப்ஷன் போகுமா? பாருங்க என்ன இருக்கு? 16/-30 ஈக்குவல் டு, கேன்சல் பண்ணலாமா? ரெண்டாவது வச்சு கேன்சல் பண்ணுங்க. இந்த இடத்துல என்ன வரும்? 8 2 16 15 2 30. அப்போ 8/15. மைனஸ் என்ன செஞ்சுக்கலாம்? நம்ம மேல போட்டுக்கலாம். பகுதியில இருந்தாலும் தொகுதியில போட்டுக்கலாம். பாருங்க, இதனுடைய சுருங்கிய வடிவம் -8/15. இங்க என்ன இருக்கு? -8/15 தான் இருக்கு. அப்ப இதான் என்னது? நமக்கு தேவையான சமான எண்களின் ஜோடி இதுதான். நீங்க வேணா இதை கூட செக் பண்ணி பாருங்க, கரெக்டா வராது. இங்க என்ன இருக்கு? -18/36. கேன்சல் பண்ணுமா? என்ன வாய்ப்பாடு? ரெண்டாவது வாய்ப்பாடு வச்சு கேன்சல் பண்ணுங்க. 9 2 18 18 2 36. திரும்ப 1 9 9 2 9 18. அப்ப என்ன வருது? -1/2 வருது. அதே மாதிரி இதை கேன்சல் பண்ணி பாருங்க. -20/44 இருக்கா? ரெண்டாவது படிச்சு கேன்சல் பண்ணுங்க. 5 2 20 2 2 4 2 2 4. திரும்ப ரெண்டாவது படி பாருங்க. 5 இங்க 11 2 22. அப்ப என்ன வருது? 5/11. இதனுடைய சுருங்கிய வடிவம் -1/2. இதனுடைய சுருங்கிய வடிவம் -5/11. ரெண்டும் சமம் இல்லை. அப்போ நமக்கு தேவையான சமான எண்களின் ஜோடி இதுதான். இந்த ரெண்டாவது ஆப்ஷன் தான். 16/-30 -8/15. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.